அன்பு நேயர்களே, நாளைய தினம் ஆடிப்பெருக்கு. அதாவது தஞ்சை மாவட்டக்காரர்கள் ஆடிப்பெருக்கு என்று சொல்வதை விட 18ஆம் பெருக்கு என்று கூறுவோம். இது ஒரு ஆற்றுப்படையல். பக்கத்தில் ஆறு வசதி இல்லாதவர்கள் நடந்தோ வண்டி கட்டி கொண்டோ செல்வார்கள். எங்களது ஊரில் எங்கள் தெருவாசலிலேயே கழுமலையாறு ஓடுவதால் எங்களுக்கு அந்த நடைபயணமெல்லாம் கிடையாது. காலையில் நாங்கள் அனைவரும் நீராடிவிட்டு அம்மா பிள்ளையார் பிடித்து வைத்து, மண் பிள்ளையார் தான் பிடித்து வைத்து, தோட்டத்தில் மலர்கள் நிறைய இருக்கும். விதவிதமாக அந்த மலரை பறித்து அந்த பிள்ளையாரை அலங்கரித்து காப்பு அரிசியெல்லாம் ஆற்று ஓரத்திலேயே தான் கிளறுவார்கள். அது ஒரு முறை. கிளறி வைத்துவிட்டு அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப காவிரி அன்னையை மனதில் நினைத்து புடவையோ ரவிக்கை துணியோ இதெல்லாம் எடுத்து வைத்துக் கொள்வார்கள். முக்கியமாக காதோலை கருவமணி கட்டாயமாக இருக்கும், படையலில் இருக்கும். படையல் முடிந்த பின்பு ஆற்றில் ஒரு தலவாழை இலையில் வெற்றிலை மீது கட்டி கற்பூரத்தை ஏற்றி ஒரு எலுமிச்சம்பழத்துடன் 10 காசு அப்பொழுதெல்லாம் அதை வைத்து ஆற்று ஓட்டத்தில் அம்மா அழகாக அதை விடுவார்கள். ஒரு சுழலில் சிக்கி அப்படியே மறைந்தும் விடும். கற்பூரம் இலை மட்டும் மிதந்து செல்லும். ரவிக்கை துணியும் தண்ணீருடன் செல்லும். அந்த 10 பைசாவை எடுப்பதற்காக சிறுவர்கள் பாலத்தின் மீது நிற்பார்கள். குதித்து எடுத்து விடுவார்கள். இந்த படையலானது 12 மணிக்குள் முடித்து விட வேண்டும். அதன் பின்பு வீட்டு தெய்வத்திற்கு வடை பாயசத்துடன் படையல் போடுவார்கள். அன்றைக்கு தான் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் ஆரம்பிப்பார்கள். அதாவது உழவு சம்பந்தமான விஷயங்களும், பெண்கள் சரடு மாற்றிக்கொள்வதும், அந்த படையலில் காப்பு கயிறு என்று ஒன்று வைத்திருப்பார்கள். பூஜை முடிந்த பின்பு அந்த காப்பு கயிற்றை பெண் பிள்ளைகளின் கழுத்தில் கட்டி விடுவார்கள். 3ஆம் நாள் அதை அவிழ்த்து ஆற்றில் விட்டு விடுவார்கள். இது ஒரு மரபு. நாம் செல்லும் இடமெல்லாம் ஆறு வசதி உண்டா? அதுவும் சென்னை வந்த பின்பு வீட்டிலேயே அதற்குரிய ஏற்பாடை செய்து விடுவோம். செயற்கை என்று வைத்துக்கொள்கிறேன். இயற்கையாக செடி மரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு ஆற்றோட்டம் போல தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு அழகுபடுத்தி தண்ணீரை நிரப்பி பூஜைக்குரிய பொருள்கள் எல்லாம் வைத்து படையல் போட்டு விடுவோம். பதிவில் காண்பதும் ஆடிப்பெருக்கான அலங்காரமான பதிவுதான் அன்பு நேயர்களே. ஆனாலும் பிறந்த வீட்டில் செய்த அதே மகிழ்ச்சி இதிலும் குடிகொண்டு விடுகிறது. நம் குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இத்தனையும் செய்வோம். வருடத்தில் ஒரு நாள், அதாவது கங்கைக்கெல்லாம் சென்று நாம் ஆரத்தி காட்ட முடியுமா? எல்லா புண்ணிய நதிகளையும் நினைத்து இப்படி வணங்கி விடுவோம் எங்களது வீட்டில். இந்த ஆடிப்பெருக்கானது நம் அனைவரின் மனதிலும் அமைதியையும் நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உலக மக்கள்
அனைவரும் பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் நாம் அனைவரும் காவிரி அன்னையை மனதார நினைத்து கொள்வோம் அன்பு நேயர்களே. ஏனென்றால் காவிரி அன்னை இப்பொழுது கோபித்து கொள்கிறாள், அடிக்கடி தமிழகத்துக்கு வர மறுக்கிறாள். அவளை நாம் அனைவரும் சேர்ந்து சாந்தப்படுத்துவோம் அன்பு நேயர்களே.